Hey everyone, welcome back to yet another video. Let's imagine ஒரு காலேஜில் ரெண்டு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேம் டிபார்ட்மெண்ட், சேம் சிலபஸ், ஆல்மோஸ்ட் சேம் சிஜிபிஏ. பட் இன்டர்வியூ வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3 ஆஃபர் லெட்டர், அதே இன்னொரு ஸ்டூடெண்ட் 10 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணியும் இன்டர்வியூ கால் கூட வரல. ஏன்? அவன் இன்டெலிஜென்ட் இல்லைன்னா இல்லை, அவன் டாப் காலேஜில் படிக்கலைன்னா அதுவும் இல்லை. பிகாஸ் த ரோட் மேப். நம்ம காலேஜ்லலாம் சப்ஜெக்ட்ஸை சொல்லி தருவாங்களே தவிர ஒரு ஜாப் எப்படி கிராக் பண்றது, ஒரு கம்பெனி எப்படி ஹையர் பண்ணுது, ஒரு கம்பெனி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்கிற எதையுமே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இதனால நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டுமே ஒரு நல்ல ஜாபை கிராக் பண்ண முடியாம இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த மோட்டிவேஷனும் பேச போறது இல்லை. ஸோ 100 டிப்ஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் ஏதோ ஒரு ரேண்டம் டிப்ஸும் அட்வைஸும் கொடுக்க போறது இல்லை. நான் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஷேர் பண்றேன். ஒரு கம்பெனி எப்படி ஹையர் பண்றது, ஒரு ரைட் கெரியர் பாத் எப்படி சூஸ் பண்றது, ஒரு ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ்டா வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வீடியோவா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The first one is how companies are actually hiring. ஸோ நான் ஒரு டெக்னிக்கல் ஜாப்ல இருக்கிறதுனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். டெக்னிக்கல் ஜாப்க்கு என்னென்ன லெவல்ஸான இன்டர்வியூஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் அப்ளிகேஷன், ரெஸ்யூமே, ஆன்லைன் அசஸ்மெண்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா ஆஃபர் லெட்டர். ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இதுல இருக்க கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும், மிச்சம் இருக்க எல்லாமே ஈஸி தான். இந்த ஃப்ளோ தெரியாம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் கேம் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அதுதான் ரெஸ்யூமே. ஹெச்ஆர் உங்க ரெஸ்யூமையை பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா, இந்த கேண்டிடேட் இந்த ஜாப் ரோலுக்கு வர்த்தா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா, உங்க ஸ்கில்ஸ், உங்க ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் உங்களோட ரெஸ்யூமே ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் வச்சுதான் இந்த கேண்டிடேட் வர்த்தா இல்லையான்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா நீங்க எவ்வளவு கோடிங் படிச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான். இப்போ உங்க ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு போகும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களோட ஜாப் ரோலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் இப்போ ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்கு போனதுனால என்னோட அசஸ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஜாபுக்கு ஏத்த மாதிரி உங்களோட அசஸ்மெண்ட் வந்து மாறும். ஓகேவா? நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வந்து நான் உள்ள போறேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான ஆன்லைன் அசஸ்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளோ எல்லாம் ஒண்ணுதான், பட் இந்த கண்டென்ட் தான் வந்து உள்ள வந்து மாறும். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணி தான். நார்மலா காமனா என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து ஆப்டிடியூட் கேட்கலாம், லாஜிக்கல் ரீசனிங் கேட்கலாம், இல்ல எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களோட அசஸ்மெண்ட், ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேவா? செகண்ட் வந்து நீங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூ போகும். இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து நீங்க டெக்னிக்கல் ஜாப் போனாதான் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ வரும். இல்ல நீங்க நான் டெக்னிக்கல் ரோல் போனீங்கன்னா வராது. ஸோ இது வந்து ஜாப் பேஸ்டு தான். ஸோ இப்போ நான் ஒரு டெக்னிக்கல் ரோலுக்கு அப்ளை பண்றேன்னா எனக்கு வந்து டெக்னிக்கல் வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு கூகுள் லெவல்லலாம் வந்து கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நார்மல் பேசிக் கொஸ்டின் தான். உங்களால வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியுது, நீங்க லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றீங்க, உங்களுக்கு ஆன்சர் வரலனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றீங்கிறது தான் இங்க மேட்டரு. ஸோ வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் வந்து டெக்னிக்கல் ஜாபாவே சொல்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அரேல ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதை சால்வ் பண்றனோ பண்ணலையோ, பட் நான் அதை எப்படி அப்ரோச் பண்றேன், அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றேன்னு தான் பார்ப்பாங்களே தவிர என்னோட அவுட்புட் வந்து பார்க்க போறது இல்லை. ஓகேவா? அதை வச்சுதான் வந்து நான் இந்த ஜாப் ரோலுக்கு வந்து சூட்டடா இல்லையான்னு வந்து பார்ப்பாங்க. டெக்னிக்கல் ரவுண்டே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 90% ஜெயிச்சிட்டோம். அடுத்தது வந்து லாஸ்ட் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு. இந்த ஹெச்ஆர் ரவுண்ட்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆட்டிடியூட செக் பண்ணுவாங்க, உங்க கம்யூனிகேஷனை செக் பண்ணுவாங்க, உங்க டீம் ஒர்க்கை செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சேலரி நெகோசியேஷன், நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஓவரால் விஷயத்த உங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா உங்ககிட்ட உங்க ஆஃபர் லெட்டரை கொடுப்பாங்க. இதுதான் அந்த கம்ப்ளீட் ஃப்ளோ. ஒரு கம்பெனி எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்றாங்க அப்படின்னு. இதுல இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான பார்ட் அப்படின்னா உங்க ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதும், அந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டோ இல்ல ஆன்லைன் அசஸ்மெண்ட்டோ, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல வந்து நீங்க லேக் ஆவீங்க. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம பசங்க எங்க ஸ்டெக் ஆறாங்க அப்படின்னா ரெஸ்யூமேல தான். ஓகேவா? ரெஸ்யூமே வந்து நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனாலே போதும், நம்ம உள்ள ஈஸியா போயிடலாம். ஸோ அந்த ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண விடாம ஆக்குறது யாரு அப்படின்னா ஏடிஎஸ்.
இந்த ஏடிஎஸ் ஸ்கேனர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரெசியூமேயை ஹெச்ஆர் கைக்கே அனுப்பாது. அதுவாகவே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு ரெசியூமே வந்து ரெடி பண்ணும்போது வந்து கேர்ஃபுல்லா ரெடி பண்ணணும். ஓகே, ரெசியூமே பத்தி நம்ம டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பேசலாம். ரெசியூமே எப்படி கிரியேட் பண்றது ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் நம்ம எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ரெசியூமே ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னொரு டெடிகேட்டட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் வந்து ரெசியூமே அண்ட் லிங்க்டின் ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே சாப்டர்ல சொல்லிடுறேன். ஒரு அல்டிமேட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி உங்களோட ஜாப் அப்ளை பண்ணும் போதும் உங்க ரெசியூமே வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஜாப் ரோலுக்கு ஏத்த மாதிரி. ஒரே ரெசியூமே வச்சு 100 ஜாப் அப்ளிகேஷன் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுலையுமே செலக்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு உங்க ரெசியூமே டெம்ப்ளேட் அப்படியே வச்சுக்கோங்க. பட் டெம்ப்ளேட்ல இருக்க கண்டென்ட்டை மட்டும் மாத்தணும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து சாட் ஜிபிடி கொடுத்துட்டு, சாட் ஜிபிடில ஏதோ ஒரு ஏஐட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து உங்களோட ரெசியூமேயும் சேர்த்து அதில் அப்லோட் பண்ணிட்டு ஏடிஎஸ் ஸ்கேனர் மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு. அபவ் 90 வந்துருச்சு அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா அந்த ரெசியூமே வந்து அந்த ஜாப் ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். உங்களோட மேஜர் பாயிண்ட்ஸ், அதாவது வந்து உங்களோட கீ ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கில்ஸ் வந்து அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல நீங்க உங்க நேமுக்கு கீழே வந்து எப்படியும் வந்து உங்களோட என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்பரா இல்ல யூஐ யூஎக்ஸ் டெவலப்பரா, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஜாப் ரோல் இருக்கும்ல, அதை வந்து மாத்திருங்க அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த அல்டிமேட் இருக்கு என்னன்னா, உங்களோட உங்களோட ரெசியூமே வந்து நீங்க வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அதே மாதிரி உங்க லிங்க்டினை வந்து எப்பயுமே வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. வாரத்துல ஒரு போஸ்ட் போடுங்க. நீங்க என்னென்ன பண்ணாலுமே அதுல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க லிங்க்டின்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஹெச்ஆர் கண்ணுக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரெசியூமேல என்னென்ன போடலாம் அப்படின்னா, ஷார்ட்டா உங்களோட சம்மரி, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட், அப்புறம் நீங்க ஏதாவது சர்டிபிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இதெல்லாம் வந்து நீங்க போட்டுக்கலாம். பட் மெயின் திங் என்ன அப்படின்னா, உங்க ரெசியூமே வந்து நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கம்பல்சரி 1 பேஜுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2 பேஜ்லாம் போனுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து உங்களோட ரெசியூமே வந்து ஹெச்ஆர் வந்து 5 to 8 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள உங்களால முடிஞ்ச கண்டென்ட் அவருக்கு வந்து கொடுக்க தான் பார்க்கணுமே தவிர நீங்க வளவலன்னு போட்டு ரெசியூமே எடுத்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து நீங்க அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்துருங்க. ஸோ ரெசியூமே பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். பட் இந்த ரெசியூமேயோட டெம்ப்ளேட் அதை எப்படி நம்ம ரெடி பண்றதுங்கிறத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, லிங்க்டினை வந்து நீங்க ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைல், ப்ராப்பர் கேப்ஷன், ப்ராப்பர் போஸ்ட், இதெல்லாம் நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து உங்களோட ஹெச்ஆர் கண்ணுக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னன்னா, சூசிங் யுவர் ரைட் பாத். ஸோ நம்ம பசங்கள்ட்ட இருக்க மெயின் பிரச்சனையே இதுதான். எதை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 படிச்சு எதையுமே கம்ப்ளீட்டா முடிக்கிறது இல்ல. ஸோ ஒரு ஸ்கில்ல எடுத்து அதுல மாஸ்டர் பண்றவனை மட்டும்தான் கம்பெனிஸ் வந்து உள்ள எடுத்துக்க போறாங்க. ஓகேவா? இதை நீங்க மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்கில் எடுத்து அதை மாஸ்டர் பண்ணுங்க. நீங்க என்ன ஜாபுக்கு போக போறீங்கன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து பிளேஸ் ஆக தான் போறீங்க. அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து இதை படிச்சுட்டு இதுல வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்னு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வேகன்சி வரும்போது நீங்க இதை படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டா ஒரு இதை படிச்சு அதை மாஸ்டர் பண்ணிட்டு அந்த ஜாப் ரோலுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதுலயும் மாஸ்டர் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க ஜாபுக்குள்ளே போயிட்டாலுமே அங்க போயிட்டு நீங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அவங்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றதுன்னு ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கில் எடுத்து அதை மாஸ்டர் பண்ணுங்க. ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது வந்து இந்த விஷயத்த மட்டும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, லேர்னிங் மைண்ட் செட் இருக்கா, லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி இருக்காங்கிற விஷயத்த மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் இதை படிச்சுட்டேனே இன்னொரு ஜாப்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இது வேஸ்ட் ஆயிருமே மட்டும் எப்பயுமே நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்க படிக்கிற எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். நம்மளோட டெக் மாறுமே தவிர ஃபண்டமெண்டல்ஸ் எப்பயுமே மாறாது. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணி படிங்க. எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சேமா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். நீங்க இப்ப படிக்கிற எதுவுமே வேஸ்ட் ஆக போறதும் கிடையாது. ஸோ ஒரு ஃபண்டமெண்டலை சூஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டா போறப்ப என்னென்ன ஸ்டாக் பிடிக்குதோ அதை படிங்க. தப்பே கிடையாது. இந்த வீடியோ இங்க நம்ம முடிச்சுக்கலாம். இந்த 3 சாப்டரோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனா அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ரெஸ்யூமே ரெடி பண்றதுங்கிற வீடியோட வரேன். அது இல்லாம நம்ம சேனல்ல நிறைய மோட்டிவேஷன் கண்டென்ட்டும் போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லான வேல்யூ கிடைச்சிருக்குன்னா நீங்க ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் வாடவர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஜிபிஏ மார்க்ஸ் இதெல்லாம் வச்சு மட்டுமே உங்களால வந்து ஒரு ஜாபை கிராக் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அடிஷனல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். இதை வந்து நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா
இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். யா இன்னைக்கு வீடியோவை இங்க முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பி ஸ்ட்ராங்.